ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோயின் யார் தெரியுமா? ஹாலிவுட்டோட லேடி சூப்பர் ஸ்டாரான ஸ்கார்லெட் ஜோஹன்சன். முதல்ல இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜுராசிக் படங்கள் வந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி விஷுவலா இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விருந்தா தான் இருக்கும். பிகாஸ் நானுமே இதை தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் டப்பிங்லயுமே இந்த படம் அவைலபிளா இருக்கு. சரி, இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனியை சேர்ந்தவனுங்க இதய நோயால அளவுக்கு அதிகமான மக்கள் இறந்து போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மாத்து மருந்தை உருவாக்க ஆசைப்படுறானுங்க. அதுவும் டைனோசர்ஸோட ரத்தத்தை பயன்படுத்தி. லாஸ்டா ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கதை தான் இது. சோ கடைசியில நம்ம ஆளுங்க அந்த டைனோசர்ஸோட ரத்தத்தை எடுத்தாங்களா, அப்படி இல்லனா இவங்க தேடி போன அந்த டைனோசர்ஸ் கையாலேயே இறந்து போனாங்களா, இது எல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதானே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குனு நோட்டிபிகேஷன் வரும். அப்படியே இன்னைக்கான விடுகதையில கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவெல்லாம் தெரியும் பூ, அது என்ன? பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவை காட்டுறாங்க. அங்க ஒரு சாப்பர் படு வேகமா பறந்து போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு பெரிய லேப்லயும் லேண்ட் ஆகுது. சரி, அப்படி இந்த லேபுக்குள்ள என்ன விதமான ஆராய்ச்சிகள்லாம் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்த பாகத்துல டைனோசர்ஸ் எல்லாம் ஒரு தீவுக்குள்ளேயே மாட்டி இருக்கும். சோ அந்த தீவுக்குள்ள இருந்த டைனோசர்ஸ இந்த ஐஜன் நிறுவனத்தை சேர்ந்தவங்க மறுபடியும் கூண்டுக்குள்ள அடைச்சு ஒரு சில ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதுவும் சாதாரண ஆராய்ச்சி கிடையாது, மரபணுக்களை மாத்தி புது டைனோசர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. நம்ம எல்லாருக்குமே டீரெக்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா? ஆனா இங்க டீரெக்ஸ் அப்படின்னு இன்னொரு மிருகத்தை உருவாக்கி இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் அதோட உருவத்தை தெளிவா காட்டல. வழக்கம் போல ஒரு 3 சயின்டிஸ்ட் அந்த டீரெக்ஸ பார்க்கலாமேன்னு கதவு திறக்கிறானுங்க. அதுல ஒரு முட்டா பீஸ் சும்மா இல்லாம உள்ள போற அவசரத்துல கையில இருந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு அதோட பேப்பரை மட்டும் தொப்புன்னு கீழே போட்டுட்டான். இவங்க உள்ள போகும்போது முதல் கதவு எப்படியோ லாக் ஆயிடுச்சு. ஆனா ரெண்டாவது கதவு லாக் ஆக போற நேரத்துல இவன் தூக்கி போட்ட அந்த சாக்லேட் பேப்பர் இருக்கு இல்லையா, அது அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் டோர் மேல பட்டு கதவு மொத்தமா ஜாம் ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷமே அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்ல இந்த மாதிரி எமர்ஜென்சி புரோட்டோகால், அதாவது கதவு எதுவுமே மூடல, ஆபத்து ஆபத்துன்னு அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே அந்த டீரெக்ஸோட செல்லுக்குள்ள போன சயின்டிஸ்டும் துண்டக்கோணம் துணியை கோணம்னு பயந்துகிட்டு வெளியில ஓடி வராங்க. இதுல முதல் 2 பேர் எஸ்கேப் பண்ணுவாங்க. ஆனா 3வது ஆள் வரப்போற நேரத்துல சென்சார் பிரச்சனையால ஆட்டோமேட்டிக்காவே அந்த கதவு லாக் ஆக ஆரம்பிக்குது. உடனே உள்ள மாட்டிக்கிட்டாலும் ஏஞ்சலா கதவை தர, அது வந்துட போதுன்னு கத்துறான். இல்லை இருடா, நீ கத்துற கத்துக்கு எனக்கு கக்காவே வந்துரும் போல. அங்கிட்ட இருக்க சாவியை வச்சு அந்த கதவை மேனுவலா திறக்கலாம் ட்ரை பண்ணும்போது அப்பதான் அந்த புள்ள பின்னாடி இருக்க அந்த புகைக்கு நடுவுல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு சாவி அப்படியே டக்குன்னு எடுத்துடுவா. ஏஞ்சலா என்ன பண்ணிட்டு இருக்க? அது வரப்போகுது, சீக்கிரம் கதவை தர. ஐயோ சொட்ட மாமா, அது வரப்போகுதுலாம் கிடையாது, ஆல்ரெடி வந்துருச்சு. உனக்கு பால் கன்ஃபார்ம், நான் சடங்குக்கான வேலையெல்லாம் பாக்குறேன்னு லேடி பை உள்ள அங்க இருந்து ஓடி போயிடுவா மரண பயத்தோட. அந்த பையன் அப்படியே பொறுமையா திரும்பி பார்க்கும் போது அந்த டீரெக்ஸ் டைனோசர் இருக்கு இல்லையா, அது அந்த சயின்டிஸ்ட் அப்படியே கொத்தா தூக்கி அபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிடுச்சு. இங்கதான் மங்களகரமா டைட்டில போட்டு படமே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு சின்ன வாய்ஸ் பிளே ஆகுது. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு டைனோசர்கள் உருவாக்கப்பட்டு 32 வருடங்கள் ஆகுது. ஆக்சுவலா இந்த ஜுராசிக் படத்தோட முதல் பாகம் 1993ல தான் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? சோ அன்னையில இருந்து இன்னைக்கு 2025வது வருஷம் வரைக்கும் எத்தனை இயர்ஸ் கணக்கு இருக்கோ அதைத்தான் 32 வருஷம்னு கணக்கு பண்ணிருக்காங்க. இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? என்னதான் ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனுக்கு அப்புறமா மனிதர்களும் டைனோசர்ஸும் ஒன்னா வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு தனி தீவலியை விட்டுட்டு வந்தாலும் கூட அதுங்களால அங்கேயும் வாழ முடியல. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி வெப்பமாவும் இந்த மிருகங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனையும் கொடுத்துச்சோ அது எதுவுமே இங்க இல்ல. அந்த ஒரு காரணத்தாலேயே அந்த டைனோசர்ஸ் உருவாக்கப்பட்ட அந்த தீவை விட்டு நல்ல காத்தும் அதுங்களுக்கு தேவையான வெப்பமும் எங்க இருக்கோ அந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகள்ல அந்த டைனோசர் எல்லாம் வாழ ஆரம்பிச்சது. ஆனா அதுல 1-2 மனிதர்கள் வாழக்கூடிய நகரங்களுக்கும் வந்துச்சு, நட்பாவும் பழக ஆரம்பிச்சது. இப்ப இந்த வாய்ஸ் கட் ஆனதுமே லாஸ் வேகாஸ் சிட்டியை காட்டுறாங்க. அங்க நிறைய டிராபிக்கா இருக்கு. சரி, என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இயற்கை தாவரங்களை உண்ணக்கூடிய ஒரு பெரிய டைனோசருங்க. ஆக்சுவலா அது இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜூ விட்டு தப்பிச்சு வந்து நடு ரோட்ல கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தால தான் ஃபுல்லா டிராபிக்கா இருக்கு. இப்ப இந்த விஷயத்த மார்ட்டின் ஒருத்தன் பார்த்துட்டு திரும்ப தன்னோட காருக்குள்ள உட்காரும் போது உள்ள சடனா நம்ம ஹீரோயினான ஜோரா உட்கார்ந்துருக்காங்க. மிரண்டு போன மார்ட்டினும், பரவாயில்லையே, நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன், ஆனா என்ன நீங்க சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, பரவாயில்ல விட்டு தள்ளுங்க, என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அட உங்க ஃப்ரெண்டு ஃபிளக்ஸ் இருக்கானே, அவன் தான் உங்களை பத்தி சொன்னான், நல்லதா போச்சு. ஏன் மூலமா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ரகசியமா ஆர்மிக்காக ஒரு சில வேலைகளை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா இதய நோயால இந்த உலகத்துல இருக்க மக்கள் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக நாங்க ஒரு மாத்து மருந்து உருவாக்க பாக்குறோம், அதுவும் டைனோசர்ஸோட ரத்தத்தின் மூலமா. யோ என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்க? டைனோசர்ஸ்ல நிறைய மிருகங்கள் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு. இல்லவே இல்ல, கடலுக்குள்ள இருக்க தடை செய்யப்பட்ட தீவுகள்ல இன்னும் நிறைய மிருகங்கள் நல்லபடியா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 2 ஜோடிக்கான டைனோசர் எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பாரு மார்ட்டின், நீயே சொல்ற அது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்னு. கண்டிப்பா என்னால இல்லீகலா ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஜோரா, நீங்க இந்த வேலையை சும்மா எல்லாம் பார்க்க வேணாம், உங்களுக்கு 100 கோடி பணம் தரோம். அட இத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, நான் அப்பவே ஓகே சொல்லிருப்பேனே. சரிவா, இந்த டைனோசர் பத்தி தெரிஞ்ச இன்னொரு ஆளை நம்ம பார்த்தாகணும்னு பக்கத்துல இருக்க ஒரு மியூசியம்க்கு வராங்க. இந்த இடத்தோட ஹெட் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆக்சுவலா இவனுக்கு அகழ்வாராய்ச்சி அப்புறம் இந்த டைனோசர் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். உடனே மார்ட்டினும், இவரு தான் டாக்டர் லோம், அப்புறம் இவங்க தான் ஜோரா, நம்ம மிஷன்ல இவங்களும் கலந்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவங்க கூட மிஷனுக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே. உடனே ஹீரோயினும், ஏப்பா என்கிட்ட கொடுத்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் படத்தை கொடுத்துருக்கலாம்ல. அடையாம நீ வேற, இந்த ஹீரோ பணத்துக்கு மயங்குற ஆள்லாம் கிடையாது. ஆக்சுவலா உயிருள்ள ஒரு டைனோசர் கிட்ட இருந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுத்தாகணும், அதை கண்டிப்பா நம்மளால தனியா பண்ண முடியாது, அதுக்கு ஒரு கைட் தேவை, அதான் இந்த லோம் கிட்ட வந்தேன். பதிலுக்கு ஹீரோயினும், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு டைனோசர் உயிரோட இருக்கும் போது சாம்பிள்ஸ் எடுக்க போறீங்களா? ஆமா, எங்களுக்கு வேற வழி கிடையாது, அது இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதோட ஹெச்பி லெவல் ரொம்ப டேமேஜ் ஆயிடும், அக்யூரேட்டா நமக்கு தேவையான மருந்துகளையும் உருவாக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, ஏனோ தானே ஒரு குட்டி மிருகத்துக்கிட்ட இருந்து அந்த சாம்பிள்ஸை எடுக்க முடியாது. இந்த டைனோசர் இனத்திலேயே சக்தி வாய்ந்த 3 மிருகங்கள் எதுவோ அதுகிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளால சாம்பிள்ஸ் எடுக்க முடியும், அதை வச்சுதான் மருந்தையும் உருவாக்க முடியும். பிகாஸ் அந்த பெரிய மிருகங்கள் மட்டும்தான் பல வருஷங்களா இந்த உலகத்துல வாழக்கூடியது. அப்ப உடனே மார்ட்டினும், எப்பா லூமு, உனக்கு இந்த டைனோசர்ஸ்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா நீ அதையெல்லாம் வெறும் எலும்பு கூட மட்டுமே பார்த்துட்டு இருக்க, ஆனா இப்ப நீ மனசு வச்சா அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் உன்னால கண்ணால பார்க்க முடியும், கூடவே தொடக்கூட முடியும். சரி யோசிச்சு சொல்றேன்னு ஒரு சூட முட்டாய் மாதிரி ஏதோ ஒன்னு வாயில போட்டு கடக்கு முடக்குன்னு தின்னுட்டு இருக்கிறான். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா சரின்னு டீலுக்கு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு பிளேனை பிடிச்சு 646 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சுரினாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. என்ன இங்க இருந்து ஒரு கப்பலை ரெண்டுக்கு எடுத்து அது மூலமா தான் இவங்க அந்த தடை செய்யப்பட்ட தீவுகளுக்கு போயாகணும். அதுக்கப்புறமா மார்ட்டினோ டங்கனை பார்த்து, என்னப்பா வண்டி ரெடி ஆயிடுச்சா, நம்ம கிளம்பலாமா? ஐயா மன்னிச்சிருங்க, என்னால வர முடியாது, பணம் ஒரு விஷயம் கிடையாது, ஆனா என் வண்டிக்கு லோன் கூட முடியல. அப்படி இருக்கும்போது நான் உங்க கூட வந்து அங்க இருக்கக்கூடிய டைனோசர்ஸால என் கப்பலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது? யோ டங்கனு, சும்மா விளையாடாத, ஆல்ரெடி நம்ம டீல் பேசியாச்சு, நீ கேட்ட பணத்தை கூட நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேனே. அப்ப உடனே ஹீரோனோ, யோ மார்ட்டின், ஒருவேளை டங்கன் அளவுக்கு அதிகமான பணம் கேட்கிறான்னு நினைக்கிறேன், நீ டைரக்டா அங்க பணத்தை கொடுக்க வேணாம், எனக்கு கொடுக்கறேன் சம்பளத்தை டபுள் ஆக்கிடு, டங்கனுக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை என்னோட சம்பளத்துல இருந்து நான் கொடுத்துக்கிறேன். அடி பாவி, புரிஞ்சு போச்சு, பணத்துக்காக தான் நீங்க இவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டுட்டு இருக்கீங்களா? சரி தந்து தொலைகிறேன்னு இவனும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லுவான். கடலுக்குள்ள போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்தா தங்களை அதுகிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக மார்க்குங்கிற ஒரு ஹண்டரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் டங்கனுக்கு உதவியா லீனாங்கிற பொண்ணு, அப்புறம் ஒரு தாடிக்காரன், இவங்க எல்லாம் தான் ஒரு டீம். அப்பதான் மார்ட்டின் தான் கொண்டு வந்த டிவைஸ்ல மேப் ஆன் பண்ணி காட்டி, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே ஒரு கப்பல் டீமை சேர்ந்தவங்க நாம தேடி போகக்கூடிய 3 மிருகங்கள்ல ஒன்னான மோசஸார்னு சொல்லப்படக்கூடிய கடல்வாழ் டைனோசரை ஒரு கன் மூலமா அது உடம்புல டிராக்கர் டிவைஸ் வச்சாங்க. ஆனா என்னோட பாஸான மிஸ் பார்க்கர் அந்த கப்பலையும் அதுக்குள்ள இருந்த தகவலையும் வாங்கியாச்சு. அடிக்கடி அந்த மோசஸார் இந்த ஈக்வட்டார் தீவை சுத்தி தான் அலைஞ்சிட்டு இருக்கு. இங்க இருந்து சரியா தடை செய்யப்பட்ட தீவான ஈக்வட்டாருக்கு போறதுக்கு சரியா 150 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதே டைம்ல மார்க்க தான் கொண்டு வந்த பெட்டிக்குள்ள இருந்த ஒரு சில மருந்துகள் எடுக்கிறான். சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா அதெல்லாம் என்ன? நியூரோடாக்சின், ஒருவேளை நம்மள ஏதாவது மிருகங்கள் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நான் இதை வச்சு சுடுவேன். அடுத்த நிமிஷமே அந்த மிருகம் அல்பாயுசுல மேல போயிடும். இல்ல நீ இப்படி பண்ண கூடாது, கொஞ்சம் விட்டா அந்த மிருகங்கள் நம்மள கொன்றுயா? ஆமா, அதோட எல்லைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம், அப்படின்னா நமக்கு தானே பிரச்சனை வரும். உடனே ஹீரோவை நார்மல் ஆக்குறதுக்காக, ஏப்பா நீ அந்த மிருகத்தோட உடம்புக்குள்ள இருந்து எப்படி சாம்பிள் எடுக்க போற? உடனே தாங்கிட்ட இருக்க ஒரு கண்ணை காட்டி, தோ இது ஒரு கேப்சூல், கரெக்டா 10 மீட்டர் தூரத்துல நம்ம டார்கெட்டை குறி வச்சு சுட்டா போதும், அது உடம்புக்குள்ள இருந்து பிளட் சாம்பிள அதுக்கப்புறமா டைரக்டா ஏர்ல பறந்த ஒரு பாராசூட் மாதிரி ரொம்ப சேஃபா தரையில வந்து லேண்ட் ஆகும். இத பேசி முடிச்சிட்டு ஹீரோயின் உள்ள வரும்போது அங்க டங்கன் உட்கார்ந்திருக்கான். என்ன
மன்னிச்சிரு, நீ லாஸ்டா போன மிஷின்ல உன்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது ஒரு சின்ன ட்ரையல் மிஷின் தான். நாங்க ஒரு கார்கோ ஷிப்பை தான் பிடிக்க போனோம். அப்ப எதிர்பாராம நடந்த விபத்தால அவனும் இறந்து போயிட்டான். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. என்ன டங்கன், உன்னோட மனைவி ஜூலியா கூட நீ திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டியா? இல்லவே இல்ல. என் பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா என் மனைவியும் நானும் ஒன்னா இருக்கவே முடியல. சோ அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணாம தனியா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன். கட் பண்ணா சீன் அப்படியே நம்ம ஆளுங்களோட கப்பலை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன போட்டை காட்டுறாங்க. இப்ப அந்த வண்டியை ஓடிட்டு இருக்காரு இல்லையா, இவரை ஷார்ட்டா பென்னு மைண்ட்ல வச்சுப்போம். இவரோட மூத்த பொண்ண ரீட்டானு மைண்ட்ல வச்சுப்போம். ரெண்டாவது பொண்ண லூசின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்புறம் இவருக்கு ஒரு மாப்பிள்ள கூட இருக்கா. ரொம்ப தங்கமான பையன். கஞ்சாவை தவிர வேற எதுவுமே அடிக்க மாட்டான். சரி, சம்பந்தமே இல்லாம இவங்க எதுக்கு இந்த கடலுக்குள்ள வந்தாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலா இந்த ரீட்டாவை நியூயார்க் யூனிவர்சிட்டியில சேர்க்க போறாங்க. அதனாலதான் பார்படோஸ்ல இருந்து கேப் டவுனுக்கு இவங்க இந்த கடல் வழியா பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. விடிய விடிய இந்த பென் வண்டியை ஒட்டி ரொம்பவே டயர்ட் ஆயிருவாரு. கிட்டத்தட்ட காலையில மணி 6 ஆகுது. அப்ப கரெக்டா நல்லா தூங்கி முடிச்சிட்டு பாப்பல பையன் வெளியில வரான். ஏ ராசா, பாப்பா நீ தான் வண்டி ஓட்டணும். அட போங்க அங்கிள், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வண்டியில என்னால ஓட்ட முடியாது. வேணும்னா நங்கூரத்தை போடுங்க, நம்ம இதே இடத்துல ஜம்முன்னு தூங்குவோம். இல்லை முட்டா பீஸே, நம்ம கிட்ட இருக்குது வெறும் 100 மீட்டருக்கான நங்கூருண்டா. ஆனா இந்த கடலோட ஆழம் கிட்டத்தட்ட 5000 அடி. நீ வண்டியை ஓட்ட வேணாம், போய் நல்லா தூங்கு, நானே ஓட்டிக்கிறேன்னு மூஞ்ச காட்டுவாரு. ஆனா அந்த மாப்பிள்ள பையன் அதை கூட பெருசா கண்டுக்காம, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நான் போய் தூங்குறேன், இன்னும் அப்புறமா எழுப்பி விடுங்கன்னு போற போக்குல குட்டி பொண்ணு லூசி கிட்ட இருந்து முட்டாய் வேற திருடி திங்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போட் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அப்பதான் எதிர்ச்சியா கண்ணு கட்டுற தூரத்துல மஞ்சள் நேரத்துல ஏதோ ஒண்ணு தண்ணியில நீந்திட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. அப்பா அது என்னது? இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீனை பாத்திருக்கீங்களா என்ன? இவரு இல்லன்னு சொல்லக்கூடிய அதே டைம்ல இவங்க படகு கடியில மறைஞ்சிருந்த ஏதோ ஒண்ணு டப்புன்னு வண்டி வலிக இடிக்குது. நைனாவுக்கு என்ன தோணும்? சரி, ஒருவேளை திமிங்கலம், அப்படி இல்லைன்னா ஏதாவது பாறையில அடிச்சிட்டோம் போலன்னு சந்தேகத்துல சைடு வாக்குல கயிறை போட்டு தலைவை லைட்டா இறங்கி பார்த்தா படகுல நிறைய ஸ்கிராட்ச் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். அப்ப மறுபடியும் 2வது முறையா அட்டாக் பண்ணும்போது அந்த ஒட்டுமொத்த போட்டுமே அப்படியே ஒன் சைடா கவுந்துருச்சு. கூடவே தண்ணிக்குள்ள இருந்த அந்த மிருகத்தையும் இப்பதான் காட்டுறாங்க. அளவுல ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு திமிங்கலமா இருக்க வாய்ப்பே கிடையாது. நயனாவும் 2 பொண்ணுங்களும் லைஃப் ஜாக்கெட் மாட்டி இருப்பாங்க. சோ தண்ணிக்குள்ள மிதந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா தூங்க போன இந்த மாப்பிள்ள பையன் இருக்கான் இல்லையா, அவன் இன்னும் வெளியில வரவே இல்ல. பயந்து போன பெண்ணு பசங்க 2 பேரையும் போட் மேல உட்கார வச்சுட்டு நான் போய் மாப்பிளைய காப்பாத்துறேன்னு இந்த பக்கத்துல இருந்து கதவை திறக்க பாக்குறாரு. ஆனா கதவு நல்லா லாக் ஆயிடுச்சு. யோ வீணா போன அங்கிள், உங்ககிட்ட ஏதாவது கோவமா பேசுறதா மன்னிச்சிரியா, கதவை தரேன்னு அந்த போத கையும் உள்ள இருந்து கத்திட்டு இருக்கான். இலை தண்ணிக்குள்ள மூழ்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த கப்பலோட கதவு திறந்துரும். ஆனா அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி கிட்டு உள்ள இருக்கு, அதை மறக்காம கொண்டு வந்துரு. அதுக்கப்புறமா பென் தண்ணியை விட்டு மேல வந்துருவாரு. இதுக்கடையில கப்பல் முழுசா கவர்ந்ததுமே நம்ம மாப்பிள்ள பையனும் கதவை திறந்த அந்த எமர்ஜென்சி கிட்டு இருக்கு இல்லையா, சோ அதையும் தூக்கிட்டு பையன் வெளியில வந்துட்டான். ஆனா என்ன, படகு விட்டு பையன் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கான். ஆனா இவன் உயிரோட இருக்க விஷயத்த பார்த்து கூட எவனுக்கும் நிம்மதியே இல்ல. ஏன்னா இவங்களோட படகை தாக்குன அந்த மிருகம் இருக்குல்ல, மறுபடியும் அத மாப்பிள்ள பையன் பக்கமா திரும்ப ஆரம்பிக்குது. இலை தீவெட்டி தலையா, சீக்கிரம் வண்டிக்கு வாடான்னு மொத்த பேரும் கூவுறானுங்க. சரி, மாப்பிள்ள இன்னைக்கு மறுகையான்னு யோசிக்கும் போது கடைசி நிமிஷத்துல பையன் எப்படியோ போட்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுவான். வந்த அந்த அரக்க மிருகமோ என்ன யோசிச்சதுன்னு தெரியல, திரும்ப அது கடலுக்குள்ளேயே போயிடும். கட் பண்ண அடுத்த நேரம் போக நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் தனியா உட்கார்ந்து இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ கவனிக்கிறான். ஜோரா என்னாச்சு, நீ ஓகே தானே? பரவாயில்ல, இது ஒரு மென்டலி டிசார்டர். என் கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மிஷன்ல இறந்து போனதுக்கு அப்புறமா அதை என்னால ஏத்துக்கவே முடியல, அதனால அப்பப்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அப்பதான் பேச்சுவாக்குல ஹீரோவும், ஆமா உனக்கு இந்த பெஸ் பார்க்கரோட ஃபார்மா கம்பெனியை பத்தி தெரியுமா? அத பத்தி எதுவும் தெரியாது, ஆனா அவங்க இந்த வேலையை பாக்குறதுக்காக எனக்கு அளவுக்கு அதிகமான பணம் கொடுக்கறாங்க. ஜோரா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, ஒருவேளை நாம இந்த டைனோசர் உடம்புக்குள்ள இருந்து சாம்பிள்ஸ் எடுத்து கொடுத்தா கூட இதய நோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சாலுமே இந்த பணக்கார ஃபார்மா கம்பெனியை சேர்ந்தவங்க உலகத்துல இருக்க ஏழை பணக்காரங்கன்னு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை ரொம்ப கம்மியான விலைக்கு விற்பாங்கன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. பணக்காரங்க மட்டுமே வாங்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பணத்தை வச்சு வித்தா என்ன பண்றது? ஆனா ஹீரோனை பாருங்களேன், அட ஏன்பா நீ வேற சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, போய் தூங்குன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்கே இக்னோர் பண்ணிடுவா. கட் பண்ணா நேரம் போக அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம டங்கன் வழக்கம் போல காவல் காத்துட்டு இருக்கும் போது சடனா அங்க இருக்க வாக்கி டாக்கியில எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு நம்ம பென் இருக்கார் இல்லையா, அவரு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே இந்த விஷயத்த ஜோரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்பா டங்கன் அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல யாரோ ஒருத்தர் ஹெல்ப்புக்காக காத்திருக்காங்க, நம்ம உடனே அவங்கள காப்பாத்தி ஆகணும். அப்போ உடனே மார்க்கும், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நம்ம போக வேண்டிய ஈக்வேட்டர் தீவு தோ அது இன்னும் கண்ணுக்கு முன்னாடி வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா இப்ப அந்த வாக்கி டாக்கில பேசுற ஆளுங்க
ஆளுங்க சொன்ன கோஆர்டினேட்ஸ பாக்கும்போது கண்டிப்பா இங்க இருந்த 30 கிலோமீட்டர் நம்ம பின்னாடி போயாகணும். இதுக்கடையில மார்ட்டின் வேற ஏபா நம்ம கேட்ட மாதிரி கண்டிப்பா கப்பல்ல வந்த வேற யாராவது அவங்களோட வாக்கி டாக்கியோட ஃப்ரீக்வன்சியை கேட்டிருப்பாங்க. ஒருவேளை உதவிக்கு கூட ஆட்கள் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம ஏன் திரும்ப போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு என்னப்பா டங்கன் நான் சொல்றது சரிதானே? பதிலுக்கு இவனை பாருங்க டாட்டூ உடனே வண்டியை தருப்ப நாம உடனே உதவி கேட்ட அந்த ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். கடுப்பான மார்ட்டினும் என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னோட மிஷன். ஒழுங்கா பக்கத்துல இருக்க ஈக்குவட்டார் தீவுக்கு போ. யோ நீ பணம் தான் கொடுக்குற, ஆனா இந்த கப்பல் என்னோடத, உன்னால ஆனத பாத்துக்கோன்னு வண்டியை திருப்பிட்டு நேரா நம்ம பென்னும் அவனோட ஃபேமிலியும் மாட்டி இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு வராங்க. மொத்த பேரையும் காப்பாத்தி உள்ள கொண்டு வராங்க. டங்கன் கடுப்பாக்கிட்டு யோ யாரையா நீங்க? இந்த கடலுக்குள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிருங்க, நாங்க பார்படாஸ்ல இருந்த என் பொண்ண நியூயார்க் யூனிவர்சிட்டிக்கு சேர்க்கறதுக்காக இந்த கடல் வழியா பயணத்தை ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா அடிக்கடி நாங்க இந்த மாதிரி பயணம் பண்றதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். ஆனா இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பெரிய மிருகம் எங்களை அட்டாக் பண்ணுச்சு. கண்டிப்பா அது ஒரு திமிங்கலமா இருக்க வாய்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட 60-70 அடி நீளம் இருந்தது. மத்த மீன்களை போல அதோட முதுகுல நான் எந்த ஒரு திமிலையும் பார்க்கல. அப்படி இப்படி நீ இவன் பார்த்த எல்லாத்தையும் சொல்லும் போது உடனே ஹீரோவும் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம தேடி வந்த மோசஸார் தான். பொதுவா அந்த மிருகம் சம்பந்தமே இல்லாம யாரையும் தாக்காது. ஒருவேளை உங்களோட போட்டை அது எதிரியா நினைச்சிருக்கலாம். சந்தேகத்துல பெண்ணும் ஆமா நீங்க யாரு? நீங்க எதுக்காக இந்த கடலுக்குள்ள வந்தீங்க? நம்ம ஆளுங்க வந்திருக்கதே அரசாங்கத்துக்கு தெரியாம தானே? உண்மையை சொன்னா மாட்டிப்பாங்கல்ல. சோ நாங்க இந்த டைனோசர் உடம்புல இருந்த ஒரு சாம்பிள் எடுக்க வந்திருக்கோம். இந்த வேலையை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஈக்குவேட்டார் தீவுக்குள்ள போனோம் அப்படின்னா அங்க ஒரு வில்லேஜ் இருக்கு. நீங்க அங்க பாதுகாப்பா இருக்க முடியும். அந்த சின்ன கேப்ல நாங்களும் எங்களோட வேலையை முடிச்சுட்டு மொத்த பேரும் இங்க இருந்த திரும்ப சேஃபா நகரத்துக்கே போயிடலாம்னு சொல்லுவாங்க. மூத்த பொண்ணு லீட்டாவுக்கு இதை கேட்டு வைத்த கலகுது. அவ்வளவு பெரிய மிருகம் இங்க கப்பலே அட்டாக் பண்ணிருக்கு. ஆனா நீங்க அதை தேடி போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? ஆனா நம்ம ஆளுங்க அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறமா மேப்ல இப்ப அந்த மோசஸார் எங்க இருக்குன்னு பாக்கும்போது சம்பந்தமே இல்லாம இவங்களோட கப்பலுக்கு ரொம்ப பக்கத்துல அந்த டைனோசர் இருக்க மாதிரி காட்டுத. உடனே மார்ட்டினும் ஏபா டிராக்கர்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அதான் நம்ம கப்பல் கிட்ட இருக்க மாதிரி காட்டுது போல. பதிலுக்கு ஹீரோயினும் இல்லவே இல்ல, ஆக்சுவலா அந்த மோசஸார் நம்மளையும் வேட்டையாட பாக்குதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்ம கப்பல் கிட்ட வந்திருக்கு. இத சொல்லும் போதே கப்பலை ஏதோ ஒண்ணு வெளிப்பக்கத்துல இருந்து டம்முன்னு இடிக்க ஆரம்பிக்குது. உடனே சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு கன் எடுத்துட்டு வெளியில போறாங்க. நம்ம மார்க் இருக்கா இல்லையா, அவனும் நியூரோடாக்சின் தோட்டாக்களை துப்பாக்கில லோட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க போகக்கூடிய அந்த கப்பலை விட அந்த மோசஸார் அளவுல ரொம்ப பெருசா இருக்கு. பிரச்சனை என்னன்னா சரியா 10 மீட்டர் க்ளோஸ்ல வந்தா மட்டும்தான் இவங்களால அந்த மிருகத்தை சுட முடியும். சோ ஹீரோயின் அந்த கப்பலோட முன்பகுதிக்கு போயிட்டு இடுப்புல ஒரு பெல்ட் மாட்டிக்கிட்டு அதை கப்பலோட லாக் பண்ணிடுவா. என்ன அப்பதானே கப்பல் ஆடும் போது இவ உடம்பு ஸ்டேபிளா இருக்கும், கரெக்டா குறி வைக்கவும் முடியும். ரொம்பவே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிருகத்துக்கு பக்கத்துல போவாங்க. ஆனா திடீர்னு அது அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிடும். ஆஹா அப்படின்னா அது இங்க இருந்து போயிடுச்சு போலன்னு லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும் போது அலேக்கா தண்ணிக்குள்ள இருந்த அந்த மிருகம் ஒரு ஜம்ப் அடிச்ச நம்ம ஆளுங்க மொத்த பேரோட கப்பலையும் ஒரு ஆட்டி விடுது. இது மூலமா ஹீரோயினும் தெரியாதனமா ட்ரிகர் பண்ணிடுவா. சோ சாம்பிள் எடுக்க வேண்டிய அந்த ஒரு ஊசி டைரக்டா தண்ணிக்குள்ள சுட்டதால அது வேஸ்டா போயிடுச்சு. உடனே ரெண்டாவது தோட்டாவை ரீலோட் பண்ணுவா. அதே டைம்ல மோசஸார் இவ்வளவு நேரமா அமைதியா நேரா போயிட்டு இருந்த மிருகம் படக்குன்னு நம்ம ஆளுங்க கப்பல் பக்கமா திரும்புதுங்க. டங்கனும் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த மிருகம் கப்பல் மேல டப்புன்னு ஒரு அடி. சொல்ல போனா நம்ம ஹீரோயின் உடம்ப லாக் பண்ணி வச்சிருந்த பெல்ட் இருக்குல்ல, அதுல ஒண்ணு கட்டாயி நம்மால டைவ் அடிச்சு தலைகீழா தொங்கிட்டு இருக்கா. இதான் ஜாக்குன்னு அந்த டைனோசர் வேற தண்ணிக்குள்ள இருந்து ஜம்ப் அடிச்சு ஹீரோனை கவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நல்ல வேலை சோழி முடியறதுக்குள்ளேயே ஹீரோ அவளை காப்பாத்திட்டான். இதே மாதிரி நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா குறி வச்சு இவங்க அந்த மோசஸார் உடம்புல தோட்டாவை இறக்கிட்டாங்க. அதுவும் தேவையான சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அலேக்கா ஏர்ல பறந்த சின்ன பாராஷூட் மூலமா லேண்ட் ஆகுது. அத நம்ம ஹீரோவும் பிடிச்சிட்டான். எப்படியோ ஒரு சாம்பிள் எடுத்தாச்சுன்னா மொத்த பேரும் ஜம்முன்னு ஆட்டம் போட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா உள்ள இந்த பென்னோட ஃபேமிலி எப்பா எனக்கு பயமா இருக்குன்னு கதறிட்டு இருக்கானுங்க. அப்பதான் எதிர்ச்சியா லூசி விண்டோ வழியா பாக்கும்போது இவங்க கப்பலை விட்டு விலகி போன மோசஸா இருக்கு இல்லையா, அது திரும்ப இவங்க கப்பல் பக்கமாவே வருது. அது மட்டும் கிடையாது, கூடவே வித்தியாசமான மஞ்சள் நிற திமில்களோட இன்னும் ஒரு சில மிருகங்களும் நீந்தி வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோ இதுங்க எல்லாமே மியூட்டலிசார் அந்த ஹண்டிங் பிரெடேட்டரான மோசஸார் இருக்கு இல்லையா, அதை வேட்டையாட நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவான். சரி அப்படின்னா கை கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? இந்த மார்க்கு பையில பாருங்க, அவசரப்பட்டு நியூரோடாக்சின் தோட்டாக்களை வச்ச சரமரியா அந்த மியூட்டலிசாரை சுட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அதுல ஒரு மிருகம் கடுப்பாயிட்டு அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு மார்க்கு பையனை கழுத்தோட கவிடிச்சு. இத குட்டி பொண்ணு பார்த்து அரண்டு போயிடுவா. போதாத குறைக்கு மோசஸார் இருக்கு இல்லையா, அது இவங்களோட கப்பலுக்கு பக்கத்துல ஜம்ப் பண்ணி அந்த வண்டியவே அங்கிட்டும் இங்கிட்டும் அலக்கழிக்குது. இது மூலமா காவலுக்கு இருந்த டேட்டூகள் இருக்கால, அவ ஒரு கம்பியை புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. இதான் ஜாகன்னு மறுபக்கத்துல இருந்து அந்த மியூட்டலிசார் அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு இவ கதையை முடிக்க பாக்குது. நல்ல வேலை நூலிலையில புள்ள உயிர் பழைக்கிறா. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில நம்ம குட்டி பொண்ணு லூசி இருக்கா இல்லையா, அவளுமே சறுக்கிறபடி கப்பலோட ஓரத்துல தொங்கிட்டு இருக்கா. சரியான நேரத்துக்கு நைனா வந்ததால புள்ள உயிர் தப்பிச்சு. அப்படி இல்லன்னு வைங்க, அவளுக்கும் பாலுதான். சோ இப்பதான் ஹீரோவுக்கும் மத்தாளுங்களுக்கும் புரியுது, இந்த மியூட்டலிசார் எல்லாம் மோசஸார வேட்டையாடுறதுக்காக இங்க கொண்டு வரல, அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஆளுங்க சோழியை தான் முடிக்க பாக்குது. உடனே டங்கனும் கண்டிப்பா ஆழமான
பகுதியில இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. நான் உடனே ஆளும் கம்மியா இருக்க பகுதிக்கு போறேன். அந்த இடத்துக்கு இந்த மோசஸ் ஆரால வர முடியாது. அதுக்கப்புறமா ஹீரோயினும் தங்களுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் லைஃப் ஜாக்கெட்டை வச்சு மொத்தமா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல பென்னு தான் பொண்ணு ரீட்டா கிட்ட, நீ முதல்ல வாக்கி டாக்கியில நாம இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் அனுப்பி உதவிக்கு ஆளுங்களை கூப்பிட. இப்ப இவ வாக்கி டாக்கி கிட்ட போகும்போதே சடனா உள்ள வந்த மார்ட்டின் வாக்கி டாக்கிய கையில புடுங்கி, கொஞ்சம் அமைதியாரு, நாம தான் இந்த பிரச்சனையை சமாளிச்சாகணும், வெளியில யாருக்கும் இது தெரியக்கூடாது, இல்ல என்னால முடியாது, நான் உதவிக்கு ஆட்களை கூப்பிடுவேன்னு மறுபடியும் இவ பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தள்ளு முள்ளு. அதுல தெரியாதனமா இந்த லீட்டா அங்க இருக்க கப்பலோட ஓரத்தை புடிச்சு தொங்கிட்டு இருக்கா. மார்ட்டினும் தடுமாறி கீழே தான் விழுந்திருப்பான். அதே டைம்ல ரீட்டாவும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. ஆனா பாருங்க, இவ இருந்தா கண்டிப்பா வாக்கி டாக்கியில யாரையாவது கூப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் இந்த மார்ட்டின் எதுவுமே பண்ணாம அமைதியா இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ரீட்டாவாலையும் அந்த கம்பியை பிடிச்சிட்டு இருக்க முடியல. சோ தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்துருவா. இந்த நைனாவான பென்னும் பார்த்து மிரண்டு போயிடுவாரு. அப்ப இவ்வளவு நேரமா ஒரு டம்மி பீஸா இருந்த மாப்பிள்ள பையனை பாருங்களேன், கையில ஒரு சின்ன ரெஸ்கியூ போர்டு எடுத்துக்கிட்டு ரீட்டாவுக்காக துளி கூட யோசிக்காம இவன் தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரியே பென்னும் குட்டி பொண்ணும் செல்லம் கப்பல் பக்கத்துல இருக்க பாறைகள்ல மோத போகுது, நாம தான் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு இவங்க குதிக்க தயாராகுறாங்க. இத பார்த்த ஹீரோயினும், யோ குதிச்சிடாதையா, நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம் இது அந்த பயலுக்கு கேட்கல போல. பாதியிலேயே பொசுக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டானுங்க. போதாத கொடுமைக்கு பின்னாடியே அந்த மோசஸார் விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஆளுங்களோட கப்பலையே சேர்த்து அங்க இருக்க பாறைகள்லயே தேய்க்க ஆரம்பிக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா டங்கனும், இதுதான் ஆழம் ரொம்ப கம்மியான பகுதி, இங்கேயே குதிங்கன்னு சிக்னல் கொடுப்பான். வண்டியை விட்டு ஒவ்வொருத்தனும் பொத்து பொத்துன்னு குதிக்க ஆரம்பிக்கிறான். நினைச்ச மாதிரியே அந்த மோசஸாரும் குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இவங்கள ஃபாலோ பண்ணல. ஐ ஜாலி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதால இதுக்கு மேல நம்ம பக்கத்துல கூட வர முடியாதுன்னு டங்கன் சந்தோஷமா கத்திட்டு லைட்டா முன்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு கடற்கரை இருக்கு. இவங்க கப்பல் வேற அதிவேகமா போயிருக்கும் இல்லையா, சோ கட்டுப்படுத்த முடியாம அங்க இருக்க பாறைகள்ல இடிச்சு கரை தட்டி அப்படியே வண்டி ஸ்டாப் ஆகுது. இதுக்கிடையில மாப்பிள்ள பையன் பென், ரீட்டா, குட்டி பொண்ணு லூசின்னு எல்லாருமே ஊர் தப்பிச்சுட்டாங்க. அப்பதான் ரீட்டாவும், யோ நைனா, அந்த மார்ட்டின் இருக்கால, அந்த ஆளு வேணும்னே என்ன கொல்ல பார்த்தான் தெரியுமா, திரும்ப நான் அவனை பார்க்கும்போது கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன்னு இவ ஒரு பக்கத்துல கத்திட்டு இருக்கா. அடுத்து உயிர் தப்பிச்ச நம்ம ஆளுங்க இவங்க ஏற்கனவே ஒரு சில திங்ஸ லைஃப் ஜாக்கெட்டை வச்சு கட்டிருப்பாங்கல்ல, இப்ப அத தண்ணிக்குள்ள இருந்து ஒன் பை ஒன்னா இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த டாட்டூ பொண்ணு இருக்கா இல்லையா, அவ மட்டும் தனியா ஒரு பேக் இழுத்து பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப பாருங்க, அதே கடற்கரையில இந்த மியூட்டலைசர் ஒண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போல. டாட்டூ கேர்ல பார்த்ததும் போதும் படக்குன்னு எழுந்து வந்து சத்தமே போடாம பின்பக்கத்துல இருந்து இவ்வளவு அட்டாக் பண்ணிடுச்சு. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, டாட்டூ கேர்லோட சேர்த்து ஒரு பெரிய பேக்கும் தண்ணிக்குள்ள இழுக்கப்படுது. ஆக்சுவலா அந்த பேக்குள்ளதான் இவங்க ஒரு சில ஆயுதங்களை வச்சிருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல பென்னோட ஃபேமிலி பாதுகாப்பா எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோயினோட டீம் போலவே பாதுகாப்பா தீவுக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு சீன்ல அந்த மார்ட்டினே சொல்லிருப்பா, இந்த தீவுக்குள்ள ஒரு வில்லேஜ் இருக்குன்னு. சோ அந்த வில்லேஜை கண்டுபிடிச்சா நம்ம பாதுகாப்பா எஸ்கேப் ஆக முடியும்னு இவங்க ஒரு பக்கத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஹீரோயினும் மத்தாளுங்களும் தங்களோட திங்ஸ் எல்லாம் அவசர அவசரமா பேக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு டவுட், இதுக்காக இந்த மியூட்டலைசர் எல்லாம் சம்பந்தமே இல்லாம இவ்ளோ வெறிகுண்டு அட்டாக் பண்ணிருக்குன்னு கேட்பான். அப்ப லைட்டா பேசி முழுகிற மாதிரி இந்த மார்ட்டின் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே தெரியுது. கடுப்பான ஹீரோயினும், நீ இப்ப உண்மையை சொல்றியா, அப்படி இல்லன்னா உன்னை இதே இடத்துல விட்டுட்டு நாங்க மட்டும் எஸ்கேப் ஆகவா, சரி சரி சொல்லி தொலைறேன். ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தீவுக்குள்ள இருக்கிறது வெறும் வில்லேஜ் மட்டும் கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஐஜன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை சேர்ந்தவங்க இந்த இடத்துல ஒரு பெரிய பார்க்க கட்ட நினைச்சாங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க மக்கள் ஏற்கனவே நிறைய டைனோசர்ஸ பார்த்திருக்காங்க. சோ அவங்க பார்த்து என்ஜாய் பண்ற விதமா இன்னும் புதுவிதமான டைனோசர்ஸை இந்த நிறுவனம் உருவாக்க நினைச்சாங்க. அதாவது ஜெனடிக் முறையில டைனோசர்கள்ல புது இனத்தையே உருவாக்குனாங்க. ஆனா கடைசியா நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இங்க இருந்த அந்த ஐஜன் நிறுவனத்தை சேர்ந்த எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. கூடவே இவங்களால உருவாக்கப்பட்ட கட்டுப்படுத்த முடியாத டைனோசர்களை இந்த தீவுக்குள்ளேயே விட்டுட்டாங்க. அட சண்டால பாவி, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சும் கூட எங்க கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் மறைச்சிருக்கல. சரி போய் தொலைது, நீ பணம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்க, நாங்க அதுக்கு வேலை பாக்குறோம். பிளான் ஏ மண்ணா போயிடுச்சு, சோ பிளான் பி. எது பிளான் பி யான்னு மார்ட்டின் ஷாக் ஆகுறான். அப்பதான் டங்கனும், யோ நீ ஜோராவே தப்பு கணக்கு போட்ட, அவ இங்க வரும்போதே சேஃப்டிக்காக தன்னோட டீமுக்கு இவ ஒரு சிக்னலை கப்பல்ல இருந்து அனுப்பிட்டு இருந்தா. ஒருவேளை அந்த சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா சரியா 2வது நாள் ஒரு சாப்பர் இந்த தீவுக்கு வரும். நீ காட்டின அந்த மேப்ல வில்லேஜுக்குள்ள ஒரு ஹெலிபேட் இருக்குல்ல, சோ கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க. 2 நிமிஷம் நமக்காக வானத்துல சுத்தி நம்மள தேடுவாங்க. ஒருவேளை இல்லன்னா அவங்க நிரந்தரமா இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஏற்கனவே ஒரு நாள் கப்பல்ல நம்ம பயணம் பண்ணியாச்சு. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு நைட்டுக்குள்ள மீதி 2 சாம்பிள் எடுத்துட்டு தீவோட மையப்பகுதியில இருக்க வில்லேஜுக்கு நம்ம போயாகணும். அடுத்த இன்னொரு பக்கத்துல பென் ஃபேமிலி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பெரிய பைப் லைனை கவனிக்கிறாங்க. அதுல ஐஜன் அப்படின்னு பேர் எழுதிருக்கு. உடனே பென்னும், இந்த பைப் லைனுக்குள்ள தெர்மல் பவர் போயிட்டு இருக்கு, ஒருவேளை இதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நாம போக வேண்டிய அந்த வில்லேஜுக்கு போயிட முடியும். என்னப்பா இந்த பிளான் உங்களுக்கு ஓகே தானே, அப்படி இல்லனா உங்ககிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கா? அப்ப இந்த மாப்பிள்ள பையனை பாருங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆக்சுவலா பாக்கெட்ல ஒரு கஞ்சா பொருள் வச்சிருக்கேன்,
கடலுக்குள்ள மூழ்கினதால லைட்டா அது ஈரமாயிடுச்சு. ஓகேனா சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு புகையை போட்டுட்டு இதே இடத்துல ஜம்முன்னு ஓய்வெடுக்கலாம். பென்னுக்கு இதை கேட்டதுமே செம கோவம். ஆக்சுவலா லீட்டாவாலையும் இதை புரிஞ்சுக்க முடியுது. சோ நிலைமையை சமாளிக்கிறதுக்காக, அப்பா நீங்க என்னப்பா இதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க, அவன் சும்மா உங்ககிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நைனா ஓரளவுக்கு அமைதியாகிறாரு. அடுத்த இன்னொரு பக்கத்துல நம்ம ஆளுங்க ஒரு சதுப்படல பகுதி வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினும், ஏப்பா மார்ட்டின், அந்த ரீட்டா கப்பலோட சைட பிடிச்சு தொங்கிட்டு இருந்தால, நீ நினைச்சிருந்தா அவளை காப்பாத்திருக்க முடியும் தானே? அட என்னமா நீ வேற, நான் காப்பாத்த ட்ரை பண்ண, ஆனா அவ அதுக்குள்ளேயே தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. இந்த பாரு, நீ சொல்றது உண்மையா இருந்தா ஓகே, ஒருவேளை நீ வேணும்னே அவளை காப்பாத்தாம விட்டங்கிற உண்மை தெரிய வந்தா கண்டிப்பா நாங்க உடனே இந்த தீவுக்குள்ளேயே விட்டுட்டு போயிடுவோன்னு மிரட்டுறாங்க. அதே டைம்ல ஹீரோ டங்கனை பார்த்து, ஆமா இதுக்கு முன்னாடி நீயும் ஹீரோயினும் ஆர்மிக்காக ஒரு சில மிஷனுக்கு போயிருக்கீங்கல்ல, அப்படின்னா உனக்கு இந்த காட்டு வழி பயணம் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? சேச்சே, காடு எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. சொல்ல போனா காட்டுக்குள்ள எனக்கு சாகிறதுல விருப்பமே கிடையாது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்க இருக்க தண்ணீருக்குள்ள எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் சரி நம்மளால ஈஸியா ஒளிஞ்சுக்க முடியும். அடுத்து இதே டைம்ல நம்ம குட்டி பொண்ணு லூசி இருக்கா இல்லையா, அவன் நடந்து போறதுக்கு உதவியா ஒரு குச்சியை கையில எடுக்கும் போது பக்கத்துல இருக்க சின்ன புதர்களுக்குள்ள இருந்த மண்டிக்கு மேல கொடை வச்ச மாதிரி ஒரு குட்டி டைனோசர் ஒண்ணு முன்னாடி வருது. அதுவும் பார்க்க ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. இருந்தாலும் லூசி பயந்து போயிடுவா. சோ அக்காவான ரீட்டா அதை அப்படியே பயமுறுத்தி அங்கிருந்து விரட்டி விட்டுருவா. இதுக்கிடையில பெண்ணு மாப்பிள்ள பையனை பார்த்த, உங்ககிட்ட நான் நிறைய கடுமையா நடந்திருக்கேன், ஆனா என் பொண்ணு ரீட்டாவை காப்பாத்துறதுக்காக நீ தண்ணிக்குள்ள குதிச்சல்ல, ஆக்சுவலா அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. அட பரவாயில்ல விடுங்க அங்கிள்னு சொல்லிட்டு பையன் ரொம்ப கேஷுவலா முன்னாடி நடந்து போறான். எப்பா நான் பாதையை கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க இந்த பக்கமா போலான்னு குச்சியை வச்சு குறுக இருக்கிற இளதலையெல்லாம் தட்டி விடும் போது சடனா அங்க இருக்க புதர்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு கண்டா பின்னான்னு ஓட ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் மொத்த பேரும் மிரண்டே போயிடுவானுங்க. எப்பா இந்த வழியா வேணா, வாங்க நம்ம அந்த வழியா போலான்னு நிலைமைய சமாளிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கடையில ஹீரோயின் டீமை சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போகும்போது இந்த மார்ட்டின் மட்டும் தண்ணி பிடிக்கிறேன்னு ஒரு சின்ன ஓடையில உட்கார்ந்துருவான். அப்பதான் எதிர்ச்சியா அந்த ஓடைக்குள்ள ஒரு சின்ன லாக்கெட் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஆக்சுவலா இது ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய லாக்கெட். கூடவே கையில வேற ஏதோ ஒண்ணு சொட்டிட்டு இருக்கு. அண்ணாந்து பார்த்தா அங்க ஒரு விமானம் தலையில தொங்கிட்டு இருக்கு. வண்டியை ஓட்டிட்டு வந்த ஆளும் இறந்து போயிருக்கான் போல. தான் உயிர் போற கடைசி நிமிஷத்துல கையில துப்பாக்கி வச்சு எதையோ ஒண்ணு சுட்டிருக்கான் போல. இத பார்த்த மார்ட்டின் யாருக்கும் தெரியாம அந்த கண்ணை மட்டும் தட்டி விட்டு தான் இடுப்புல வச்சுப்பான். இன்னொரு பக்கத்துல பென்னும் அவரோட 2 பொண்ணுங்களும் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாப்பிள்ள பையன் இருக்கா இல்லையா, அவன் தான் காவலுக்கு இருக்கான். அங்கிள் நீங்க நல்லா தூங்குங்க, நான் உச்சா போயிட்டு வரேன்னு இவன் தனியா ஒதுங்கிடுவான். அப்பதான் எதிர்ச்சியா நம்ம குட்டி பொண்ணு லூசிக்கு ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவன் முன்னாடி சீன்ல பார்த்த அந்த குட்டி மிருகம் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஆரம்பத்துல பயந்தாலுமே தான் பேக்ல இருக்க ஒரு சின்ன சாக்லேட்டை உடைச்சு அந்த மிருகத்துக்கிட்ட தூக்கி போடும் போது அதுக்கு டேஸ்ட் பிடிச்சு போச்சோ என்னமோ தெரியல, நல்லா எம் எம்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு படக்குன்னு லூசிக்கு பக்கத்துல வந்து நிக்குது. தாங்கிட்ட இருந்த மீதி சாக்லேட்டையும் கொடுத்துட்டு ஒரு பயத்தோடைய லூசி தூங்க, லூசியோட பேக் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த குட்டி மிருகமும் தூங்க ஆரம்பிக்குது. இதுக்கிடையில தனியா வந்த மாப்பிள்ள பையன் உச்சா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து சத்தமே போடாம இவனை வேட்டையாடுறதுக்காக வெலாசிராப்டர்ஸ்ல 2 இவனை அப்படியே சுத்து போடுது. படக்குன்னு ஒரு ஜம்ப் அடிக்கும் போது அப்ப அங்க வந்த ஏதோ ஒரு அரக்க பறவை அந்த வெலோசிராப்டரையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேட்டதும் போதும் மாப்பிள்ள பையனுக்கு திரும்ப கூட பயம், எங்க அசஞ்சா போட்டு தள்ளிடுமோன்னு உச்சாவை அடக்கிட்டு பையன் அதே இடத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். வந்த அரக்க பறவையும் வேட்டையான அந்த வெலோசிராப்டரை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடும். இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பைபிளுக்கு உச்சாவே வருதுங்க. இதுக்கிடையில நம்ம ஹீரோயினோட டீமை சேர்ந்தவங்க காடுகளை கடந்த ஒரு புல்வெளி பகுதிக்கு வந்திருக்காங்க. பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கும் போது சடனா இவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. இங்க வெயிட் பண்ணுங்க, நான் முன்னாடி போய் பாக்குறேன்னு ஹீரோயின் மட்டும் முன்னாடி வரும்போது இந்த ஹீரோவை பாருங்க படக்குன்னு உள்ள போந்து சூட முட்டை இருக்குல்ல, அத கடக்கு முடக்குன்னு தின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதே டைம்ல அங்க இருக்க புதர்களுக்கு நடுவுல இருந்த ஒரு பெரிய வால் ஒண்ணு வெளியில வந்துட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா இது நம்ம ஆளுங்க தேடி வந்த டைட்டனோசார். ஆக்சுவலா அது உடம்ப விட அதோட வால் தான் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஜோடியா இதுங்க ஒரு பக்கத்துல காதல் மலையை பொழிஞ்சிட்டு இருக்கு. இதை தனக்கு சாதகமாக்கின ஹீரோயின் சாம்பிள் எடுக்கிறதுக்காக தோட்டாக்களை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதே டைம்ல ஹீரோவை பாருங்க, இவனுக்கு தான் டைனோசர்னா ரொம்ப பிடிக்குமே. சத்தமே போடாம கிட்ட வந்தவன் அந்த மிருகத்தை தொட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா இது என்னதான் அளவுல பெருசா இருந்தாலுமே இதுங்க எல்லாம் தாவரத்தை உண்ணக்கூடிய ஒரு உயிரினம். அதுக்கப்புறமா குறி வச்சு தோட்டாவை உடம்புல இருக்க அதுவும் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வானத்துல பறந்து பாராஷூட் வழியா அழகா சேஃபா லேண்ட் ஆயிடும். ஒரு வழியா நம்ம ஆளுங்க 2வது சாம்பிளையும் எடுத்தாச்சு. ஆனா 3வது சாம்பிள் அது முன்னாடி இருக்க மலைகளோட உச்சியில இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பறவை டைனோசரோட முட்டைக்குள்ள இருந்துதான் இவங்க 3வது சாம்பிளை எடுத்தாகணும். அடுத்து இந்த பென்னோட ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது மறுபடியும் காட்டுக்குள்ள பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம
நம்ம குட்டி பண்ண லூசி இருக்கா இல்லையா, அவ அந்த குட்டி மிருகத்தை தன்னோட ஃப்ரெண்டாவே மாத்திக்கிட்டாங்க. பேக்ல ஜம்முன்னு உட்கார வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப எதிர்பாராத நேரத்துல கூட வந்த மாப்பிள்ள பையன் தடுமாறி தொப்புன்னு அங்க இருக்க பள்ளத்துல விழுறான். அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருவானுங்க. உருண்டு புரண்டு கடைசியில தரையில வந்து விழுறானுங்க. அப்ப என்னாச்சுன்னு தெரியல, நம்ம லூசி வச்சிருந்த குட்டி மிருகம் இருக்கு இல்லையா, அது எதையோ ஒன்ன பார்த்து பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, இங்க ஏதோ ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. என்னன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆறு இருக்கு. ஆக்சுவலா அதோட மறுபக்கத்துல ஒரு படகு இருக்கு. அப்பா நீங்க இங்கேயே பாருங்க, நான் போய் அந்த படகை எடுத்துட்டு வரேன்னு பொறுமையா இவ அங்க இருக்க ஆத்துக்குள்ள இறங்கி பாலத்துக்கு மேல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப பாருங்க, கண்ணு கட்டுற தூரத்திலேயே ஏதோ ஒரு மிருகம் ஒரு டைனோசரை வேட்டையாடி இருக்கும் போல அதை அரைகுறையா தின்னுட்டு உடம்ப அங்கேயே தூக்கி போட்டு போயிருக்கு. ஆக்சுவலா இந்த நாத்தம் தான் நம்ம ஆளுங்களுக்கு வந்திருக்கும் போல. அப்ப சடனா ரீட்டாவுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கக்கக்கூடிய டைனோசர் முன்னாடி வந்து நிக்கும். போச்சுடா நம்மளுக்கு கதை முடிச்சுன்னு யோசிக்கும் போதே சடனா அதுவே ஏதோ ஒன்ன பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கு. ரீட்டாவுக்கு ஒன்னும் புரியல, நம்ம என்ன அவ்வளவு கேவலமா இருக்கோம், நம்ம முகத்தையா பார்த்து பயந்து ஓடுதுன்னு லைட்டா திரும்பி பார்த்தா அங்க இருக்க புதர்களுக்கு மத்தியில ஒரு டீரெக்ஸ் ஒண்ணு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. லைட்டா புரண்டு ஒரு கொட்டாய் ஒண்ணு விடும் பாருங்க. அதோட வாயை பார்த்ததுமே இவளுக்கு பயம் வந்துருச்சு. குடுன்னு அந்த போட் இருக்க இடத்துக்கு ஓடி வரா. ஆனா உள்ள வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது அது ஒரு முழுமையான போட்டே கிடையாது. பாதிக்கு மேல பயங்கரமா உடைஞ்சு போயிருக்கு. ஆனா கடவுள் புண்ணியத்துல அந்த சின்ன கண்டெய்னருக்குள்ள எமர்ஜென்சி பலூன் போட்டுக்கான ஒரு பேக் இருக்கு. உடனே இவ்வளவு டீரெக்ஸ் கிட்ட மாட்டாம அந்த பேக்கை கொண்டு வந்து படக்குன்னு இழுப்பா. ஆனா இது மூலமா அதிகப்படியான சத்தம் வந்துடும். தூக்கத்துல அந்த டீரெக்ஸ் கண்ண முழிக்குது. ஆனா இது அந்த பலூன் போட்டை தான் கவனிக்குமே தவிர அதுக்கு பின்னாடி நின்ன ரீட்டாவை கவனிக்கல. அதனால தூங்கி எழுந்ததுமே தண்ணி குடிக்கலான்னு ஆத்தோட மறுபக்கத்துக்கு போகுது. இதா சாக்குன்னு ரீட்டாவும் ஃபேமிலியும் அவசர அவசரமா படகுக்குள்ள ஏறி இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா போற போக்குல அந்த டீரெக்ஸ் இவங்கள பாத்துருச்சு. ஏங்க எங்க போறீங்க, தண்ணி தேனாட்ட இனிக்குதுங்க, இது நம்ம கூமாப்பட்டீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க படகை பிடிக்கிறதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஒரு கிட்டத்துல இவங்கள தாண்டி நீந்திக்கிட்டு முன்னாடி போய் நிக்குதுங்க. தலையை வச்சு ஒரே தள்ளு. படகுல இருந்த மொத்த பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டானுங்க. முதல்ல தப்பிக்க ட்ரை பண்ணக்கூடிய நைனாவை முழுகலான்னு அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரும். நைனா ரொம்ப தந்திரமா தண்ணிக்குள்ள போனா எஸ்கேப் ஆகலாம்னு நினைப்பாரு. ஆனா பாருங்க, டீரெக்ஸ் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி நைனா எங்க இருக்காங்கிறத தெளிவா பாத்துருச்சு. படக்குன்னு கடிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் தலைமை எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டு குறுக்க இருந்த ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாரு. இதே மாதிரியே பொண்ணு மாப்பிள்ளன்னு எல்லாரும் எஸ்கேப் ஆடுவாங்க. ஆனா குட்டி பொண்ணு லூசிய மட்டும் காணோம். ஐயோ, புள்ள தண்ணியோட தண்ணியா அடிச்சிட்டு போயிட்டா போல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம பயத்துல இருப்பாங்க. அப்பதான் திடீர்னு அப்பான்னு கவுந்து போன படகுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா லூசியா அந்த படகு கடியில தான் இவ்வளவு நேரமா ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. இவ கத்துற சவுண்ட் கேட்டா அந்த டைனோசர் சும்மா இருக்குமா? சந்தேகத்துல தண்ணிக்குள்ள தலையை விட்டு பார்க்கும் போது குட்டி பொண்ணு போட்டு கடியில இருக்க விஷயத்த இது பாத்துருச்சு. ஆம்பிடுதாங்க போட்டோட சேர்த்து ஒரு கவ்வு. ஆனா நல்ல வேலை போட்டுக்குள்ள நம்ம குட்டி பொண்ணு இல்ல. அதனால போட்டை காலை வச்சு மிதிச்சுட்டு லூசிய சாப்பிடலாமேன்னு கிட்ட வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சோலை முடிய போதும்னு நினைப்போம். ஆனா கடைசி நிமிஷத்துல இவ பாறைகளை கடந்து இந்த பக்கம் வந்துருவா. டீரெக்ஸ் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே அதோட தலை இந்த பக்கம் வரவே இல்ல. ஒரு வழியா நம்ம ஆளுங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அது காலை வச்சு மிதிச்ச போட் இருக்கு இல்லையா, அதுவுமே அலேக்கா ஜம்ப் அடிச்ச இந்த பக்கத்துக்கு வந்துரும். சோ நம்ம ஆளுங்க தப்பிக்கிறதுக்கு வசதியா போயிடுச்சு. அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க அந்த ராட்சச பறவை டைனோசர் இருக்கு இல்லையா, அதோட கூட ஒரு சின்ன சுரங்கத்துக்குள்ள இருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ மலையோட உச்சியில இருந்த கைத்த போட்டு கீழே இறங்கினா மட்டும்தான் இவங்களால அந்த கூட்டுக்கு போக முடியும். மார்டினோ டங்கனோ மேல காவலுக்கு இருப்பாங்க. மீதி இருக்க தாடிக்காரன் ஹீரோ ஹீரோயின் இந்த 3 பேர் மட்டும் கைத்த போட்டு கீழே இறங்குறாங்க. அதே டைம்ல டங்கனை பாருங்க, அந்த மலையோட உச்சியில ஒரு ரகசிய பாதை இருக்க விஷயத்த கவனிக்கிறான். இதுக்கடையில ஹீரோ ஹீரோயின் ஒரு வழியா சுரங்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. கடவுள் புண்ணியத்துல இந்த இடத்துல அந்த பறவை டைனோசரும் இல்ல. இதான் சாக்குன்னு அவசர அவசரமா முட்டைக்குள்ள இருந்து சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. எங்கதான் ஹீரோயினும், ஆமா நீ என்கிட்ட சொன்னல ஒரு தடவை, அதாவது இதய நோய்க்கான மருந்த ரொம்ப அதிக விலையில வித்தா என்ன பண்றதுன்னு. ஆக்சுவலா என்கிட்ட அதுக்கான எந்த ஒரு பதிலும் இல்ல. ஆனா உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. இந்த பிளட் சாம்பிள்ஸ ஒரு பார்மா கம்பெனிக்கு கொடுக்காம உலகத்துல இருக்க எல்லா பார்மா கம்பெனிக்கும் கொடுக்கும் போது அவங்க எல்லாருமே மருந்து உருவாக்குவாங்க. கண்டிப்பா கம்மியான விலையில மக்களுக்கும் இது கிடைக்கும். ஐய அப்படின்னா எனக்கு எந்த பணமும் கிடைக்காதே. அது என்னமோ உண்மைதான். இதே டைம்ல கைத்த போட்டு இறங்கின தாடிக்காரன் கயிறுகள் பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா, சோ அதுக்காக அங்க இருக்க பாறைகள்ல கிளாம்ப் அடிச்சிட்டு இருப்பான். இந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த இடத்துக்கு டைனோசர் பறவைகள்ல ஒண்ணு வந்துருச்சு. தாடிக்காரனை பார்க்கல, அது டைரக்டா தன்னோட கூட்டுக்குள்ள போகுதுங்க. ஹீரோ ஹீரோயின் சாம்பிள் எடுக்கிற விஷயத்த பார்த்தா சும்மா இருக்குமா? எலே என்ற வீட்டுக்குள்ள நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை இன்னைக்கு உப்பு கண்ண போடாம விட மாட்டேன்னு கண்ணா பின்னாடி இவங்களுக்கே கடிக்க பாக்குது. இத
தாடிக்காரன் பார்த்து சும்மா இல்லாம கையில இருந்த சுத்தியல் எடுத்து டப்புன்னு அந்த மிருகத்து மேல வீசுவான். ஓஹோ, நீ அவங்க கூட்டாளியா, ஒக்காளி ஒன்னையும் விட மாட்டேன்னு இப்ப அந்த பறவை இவன் பக்கமா திரும்பிடுச்சு. போகும்போது அந்த பறவையோட கால்ல வேற ஹீரோவோட கயிறு மாட்டிக்கிச்சு. போதாத குறைக்கு இவன் கையில இருந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, அது தடுமாறி பக்கத்துல இருக்க பாறைகள்ல விழுது. கயிறும் கட்டாகுது. நம்ம ஹீரோயின் அந்த கயிறை மறுபக்கத்துல இருந்து பிடிச்சுக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம தாடிக்காரன் கத்துற சவுண்ட கேட்டு டங்கனும் மார்ட்டினும் கயத்தை பிடிச்சு மாங்குன்னு மேல எழுதுறாங்க. சரி, தாடிக்காரன் வருவான்னு பார்த்தா தாடிக்காரன் அந்த பறவையோட வாய்க்குள்ள போயிட்டாங்க. மொத்தமா இப்ப அவன் கதையை முடிச்சிட்டு டங்கனையும் மார்ட்டினையும் சாகடிக்க ட்ரை பண்ணுது. நல்ல வேளை இவங்க தான் அந்த மலையோட உச்சியிலேயே ஒரு ரகசிய பாதையை பார்த்திருப்பாங்கல்ல, சோ அதுக்குள்ள இறங்கி பறவை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆடுவாங்க. இதே டைம்ல ஹீரோ பாறையில விழுந்த சாம்பிளை எப்படியாச்சும் எடுக்கணுமேனு கயித்தை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனும் கத்துறா, டே முட்டா பீசு, இப்படிலாம் பண்ணா கயிறு அருந்துரும்னு. ஆனா இவன் அதையெல்லாம் கேட்காம சாம்பிளை எப்படியோ கையில எடுத்துருவான். ஆனா கயிறு கட் ஆயிடுச்சு. அவ்வளவு உயரத்துல இருந்து தொப்புன்னு கீழே விழுறான். நல்ல வேலை மிகப்பெரிய மரக்கிளைகள் குறுக்க இருந்ததால அது மேல ஒன்பை ஒன்னா விழுந்து கடைசியில கீழே இருக்க ஓடை தண்ணியிலேயே விழுறான். இது மூலமா உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. சுரங்க பாதை வழியா எஸ்கேப் ஆன மார்ட்டினோ டங்கனும் டைரக்டா தரைக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினும் கைத்தை போட்டு கீழே வந்தாச்சு. அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சதால இப்ப இவங்க நேரா பக்கத்துல இருக்க அந்த வில்லேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே பென்னோட ஃபேமிலி அந்த பைப் லைனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு வழியா இவங்களுமே அந்த வில்லேஜுக்குள்ள வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த இடம் நல்லா இருட்டு போயிடுச்சு. அப்பதான் பென்னோட ஃபேமிலிய நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. உடனே ரீட்டாவும், எங்க அவன் என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டானே, அவன் எங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க யார பத்தி பேசுறீங்க? அதான் அந்த மார்ட்டின், அவன் தான் என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டான். அதே டைம்ல தான் ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கியோட மார்ட்டின் உள்ள வரான். உடனே ஹீரோயினும், உண்மையை சொல்ல, நீ தான் அவளை தண்ணியில தள்ளி விட்டியா? சாச்சா, கிடையவே கிடையாது. நான் அவளை காப்பாத்த ட்ரை பண்ணேன், ஆனா அவ தான் அதுக்குள்ள விழுந்துட்டா. சரி, உன் மேல தப்பு இல்லனா இப்ப எதுக்காக நீ கண்ண வச்சிருக்க? ஏமா, அவ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, பின்ன என்ன நான் காப்பாத்திக்க வேணாமா? அதான் உயிரோட வந்துட்டால, இப்ப என்னவா? முதல்ல உன் கையில இருக்க அந்த சாம்பிளோட பெட்டியை கூட இனிமே நானே வச்சுக்கிறேன்னு ஹேண்ட் காஃப வச்சு பெட்டிய தான் கையோட லாக் பண்ணிப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு ஒரு சாப்பர் வரப்போகுது. தப்பிக்க போறோங்கிற எண்ணத்துல இருக்கும் போது சடனா ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. உடனே ஹீரோவும், பயப்படாதீங்க, இது மிருகத்தோட சத்தம் கிடையாது, ஏதோ ஜெனரேட்டரோட சத்தம். டைமர் ஆன் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். நைட் நேரத்துல மட்டும் ஆட்டோமேட்டிக்காவே ஜெனரேட்டர் ஆன் ஆயிடும். இவன் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருந்த ஒட்டுமொத்த லைட்ஸும் ஆன் ஆகுது. இந்த வெளிச்சம் நம்ம ஆளுங்களுக்கு நல்லதா தெரிஞ்சாலும் கூட இதே வெளிச்சத்தால அங்க பறந்துகிட்டு இருந்த ஒரு சில அரக்க பறவைகள் நம்ம ஆளுங்களை வேட்டையாடுறதுக்கு இங்க வந்துருச்சு. முதல்ல பென்னோட ஃபேமிலி பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. டங்கனும் ஹீரோவும் பக்கத்துல இருக்க லேபுக்குள்ள ஓடி போயிடுவாங்க. அதே மாதிரியே ஹீரோயினும் இந்த மார்ட்டின் இருக்கா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்க ஜீப்பு கடியில ஒளிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலா இப்ப ஹீரோ ஒளிஞ்சிருக்க லேப் என்னன்னு தெரியுதா? படத்தோட ஆரம்பத்துல காட்டினாங்கல்ல, அதே லேப் தான். இது கடையில சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருக்க லூசி எதிர்ச்சியா தன்னோட செல்ல பிராணியான குட்டி மிருகம் இங்க இருக்க விஷயத்த கவனிக்கிறா. ஏய், நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டியா? சரி, இந்தா சாப்பிடுன்னு கொஞ்சமா சாப்பாடை கொடுத்துட்டு இருக்கா. அதே டைம்ல வெளியில இருந்த அரக்க மிருகம் அது கதவு லாக் ஆனதால உள்ள வர முடியாம இருந்திருக்கும். ஆனா பாருங்க, அந்த கடையோட மேற்கூரையவே உடைச்சுக்கிட்டு இப்ப அலேக்கா உள்ள வந்துருச்சு. சத்தம் போடாம ஆளுக்கு ஒரு பக்கத்துல விழுந்திருப்பாங்க. நம்ம லூசி மட்டும் தான் இப்ப தனியா இருக்கா. மாட்ட போறான்னு யோசிப்போம், ஆனா அதுக்குள்ளேயே புள்ள பக்காவா யோசிச்சு அங்க இருக்க ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. கதவு சாத்துற சத்தம் கேட்டு அந்த அரக்க மிருகமும் கிட்ட வரும். நல்ல வேலை இவ துணியை வச்சு அங்க இருக்க லைட்ஸை மறைச்சு உள்ள என்ன இருக்குன்னு அந்த டைனோசர் தெளிவா பார்க்காத மாதிரி பண்ணிடுவா. நடக்கிற எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நைனா பாத்துட்டு இருக்காரு. புள்ளைய காப்பாத்தணும்ல, சோ ஒரு கல் எடுத்து ஆப்போசிட் சைடுல தூக்கி போடும்போது டைனோசர் இது மூலமா டைவர்ட் ஆகுது. இந்த கேப்ல லூசி திரும்ப தான் அப்பா கிட்ட வந்துருவா. அப்பதான் எதிர்ச்சியா முன்னாடி ஒரு டிரைனேஜ் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த அரக்க மிருகம் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பாதுகாப்பா டிரைனேஜ் திறந்து மொத்த பேரும் உள்ள போயிடுவாங்க. இதுக்கடையில ஹீரோவும் டங்கனும் லேபுக்குள்ள ஒரு மேப்பை கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா அதுல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய பைப் லைன் இருக்கு. ஆக்சுவலா அது இந்த தீவோட எல்லா திசைகளுக்கும் போயிட்டு இருக்கு. கூடவே டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கடலை ஒட்டி ஒரு பகுதி இருக்கு, அங்க ஒரு கப்பலும் இருக்கு. இத பாத்துட்டு இருக்கும் போதே சடனா சாப்பர் வரக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே டங்கனும், ஏ ஹீரோ, நீ எப்படியாச்சும் அந்த சாப்பரை இங்க இருந்து போக விடாம தடுக்க பாரு, நான் போய் ஜோராவுக்கும் மத்தாளுங்களுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன்னு டங்கன் அங்க இருந்து ஓடுவான். அந்த ஒட்டுமொத்த இடமும் அதரக்கூடிய அளவுக்கு பயங்கரமா ஒரு சவுண்ட் கேக்குத. ஹீரோவால வெளியில நடந்து போயிட்டு இருக்க அந்த மிருகத்தோட காலை மட்டும் தான் பார்க்க முடியுதே தவிர அதோட முழு உருவத்தையும் பார்க்க முடியல. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில காரு கடியில ஒளிஞ்சிருந்த மார்ட்டின் தான் உயிரை எப்படியாச்சும் காப்பாத்திக்கணுமேனு அங்க நின்னுகிட்டு இருந்த ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு படு வேகத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறான். வண்டிக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோயினும் உயிரை காப்பாத்திக்க அங்க இருக்க புதர்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. அப்ப பாருங்க, இந்த அரக்க பறவைகள்ல ஒண்ணு தரை கடியில இருக்க டிரைனேஜுக்குள்ள யாரோ ஒளிஞ்சிருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு படக்குன்னு கதவை திறந்து இது உள்ள இறங்கிட்டு இருக்கு.
ஆஹா பென்னோட ஃபேமிலி தான் உள்ள இருக்கு போல, நாம தான் அவங்களை காப்பாத்தணும்னு பின்னாடியே ஹீரோயினும் அதுக்குள்ள இறங்குறாங்க. இது கடையில சாப்பர்ல வந்த ஆளுங்க நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நிமிஷம் தான் இவங்க தேடிட்டு இருப்பாங்க. கிடைக்கல அப்படின்னா வந்த சாப்பர் அங்க இருந்து கிளம்பிடும். அதே டைம்ல ஹீரோ அங்க இருக்க டவருக்கு மேல ஏறிட்டு நான் இங்க இருக்கேன்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு தெரியல போல. நல்ல வேலை அங்க ஒரு சில ஃபிளார் கன்ஸ் இருக்கு. உடனே அதுல ஒண்ணு எடுத்த கரெக்டா வானத்தை பார்த்து சுடும் போது வெளிச்சத்தை பார்த்து சாப்பர்ல இருக்காளுங்க இங்க ஹீரோ இருக்காங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வண்டியை திருப்பி பக்கத்துல வரும்போதே நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி பாருங்க ஒரு பெரிய ராட்சச டைனோசர் ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா புகை மூட்டத்துல ஹீரோ இத கவனிக்கல போல. மறுபடியும் முன்னாடி பார்க்கும்போது அந்த சாப்பர் லைட் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. சரி நம்மள காப்பாத்த லேண்ட் ஆக போறாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. படத்தோட ஆரம்பத்துல டீரெக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய டைனோசரை பார்த்தோம் இல்லையா, அந்த மிருகம் இப்ப அளவுல ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்த உதவிக்காக வந்த அந்த சாப்பரையே ஏதோ நல்லி எலும்பு மாதிரி கடிச்சு குதறிட்டு இருக்குங்க. சொல்ல போனா சாப்பர் அங்கேயே வெடிச்சு எரிஞ்சு போயிடும். உடனே இந்த இடத்த விட்ட ஹீரோ ஓடும் போது வழியில டங்கன் நிக்கிறான். கூடவே டிரைனேஜுக்குள்ள இருந்து சத்தம் வருத. திறந்து பார்த்தா உள்ள பென்னோட ஃபேமிலி இருக்காங்க. வெளியில ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மொத்த பேரும் அந்த டிரைனேஜ்குள்ள வராங்க. இவங்க தப்பிக்க நினைச்ச அந்த சாப்பர் இப்ப அழிஞ்சு போச்சு. அதனால இந்த டிரைனேஜ் வழியாவே டிராவல் பண்ணா டாக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கப்பல் இருக்க இடத்துக்கு நம்மளால போக முடியும். இவங்க இங்க பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல அந்த மார்ட்டின் படு வேகத்துல கார்ல போயிட்டு இருக்கான். அதே டைம்ல கரெக்டா நம்ம ஆளுங்களை கண்டுபிடிச்ச ஹீரோயினும் சடனா இவங்களை பார்த்து சுட ஆரம்பிக்கிறா. என்னடான்னு பார்த்தா சத்தமே போடாம இவ்ளோ நேரம் அந்த அரக்க பறவைகள்ல ஒண்ணு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலா அதத்தான் இவ சுட்டு சாகடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி ஒரு வழியா இவங்க போக வேண்டிய அந்த டாக்ஸ்ங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா வெளியில போக முடியல. ஏன்னா குறுக்க ஒரு பெரிய கதவு இருக்கு. சின்னதா கேப் மட்டும் தான் இருக்கு. சரி உள்ள பூந்து போலான்னு பார்த்தா ஒருத்தன் கூட ஒல்லியா இல்ல. போதாத குறைக்கு இந்த டனலோட மேல் பகுதியில இருந்த அரக்க பறவை வேற கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து பயந்து போன லூசி நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு எவன் பேச்சையும் கேட்காம பேக கழட்டி போட்டு டக்குன்னு வெளியில வந்துட்டாங்க. ஹீரோனும் கத்துறா போகாத போகாதன்னு. ஆனா லூசி அதையெல்லாம் கேட்கல. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த டீரெக்ஸ் மிருகம் இருக்கு இல்லையா, அது வந்துருச்சு. சுரங்கத்துக்குள்ள இருந்து நம்மளுங்க கத்துற சவுண்டால அது பெருசா இங்க இருக்க லூசிய கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா லூசி ஹீரோயின் பேச்ச கேட்ட அங்க இருக்க லிவர் ஆன் பண்ணும் போது ஒரு வழியா கதவும் திறந்துருச்சு. இதுக்கடையில வெளியில இருந்த அரக்க பறவையும் உள்ள வந்துருச்சு. இவ வெளியிலயும் போக முடியாது, உள்ளயும் இருக்க முடியாது. என்ன பண்றதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும் போது அவன் இப்ப படு வேகத்துல இதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். டீரெக்ஸ் இத பார்த்தா சும்மா இருக்குமா? முதல்ல கைய வச்ச அவன் ஓட்டிட்டு வந்த காருக்கு ஒரு அட்டி கண்ணா பின்னான்னு நொறுங்கி போயிடும். அதுக்கப்புறமா மார்ட்டின் அலேக்கா பிடிச்சு ஏதோ வெத்தலை பாக்கு சாப்பிடுற மாதிரி பாதி உடம்ப கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. இது மூலமா கையை துண்டாயிட்டு அவன் கையில இருந்த பெட்டி அது அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துரும். இது சண்டைப்படக்கூடிய இந்த சின்ன கேப்ல நம்ம ஆளுங்க அந்த பெட்டியை தூக்கிட்டாங்க. கூடவே சுரங்கத்தை விட்டு எஸ்கேப் ஆகும் போது கொல்ல வந்த அரக்க பறவைய அதுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம ஆளுங்க என்னதான் கப்பல் இருக்க இடத்துக்கு வந்தாலுமே அங்க இருக்க பட்டன்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு. போதாத குறைக்கு மார்ட்டினை போட்டு தள்ளிட்டு டீரெக்ஸ் இப்ப நம்ம ஆளுங்க பக்கமா வந்துட்டு இருக்கு. முதல்ல லூசிய கொல்லலாமே ட்ரை பண்ணும்போது டங்கனால இதை பார்த்து அமைதியாவே இருக்க முடியல. உடனே ஹீரோ கிட்ட இருக்க ஒரு ஃபிளார் கன் எடுத்த. பொதுவா டைனோசர்கள் வெளிச்சத்தின் மூலமா தான் ஈர்க்கப்படும். அதனாலேயே இங்க பாரு உனக்கு நான் தானே வேணும் என்கிட்ட வான்னு அந்த டீரெக்ஸ தான் பக்கமா டங்கன் இழுக்கிறான். ஹீரோனும் கத்துறா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு. ஆனா டங்கனுக்கு வேற வழி இல்ல. மொத்த பேரையும் காப்பாத்துறதுக்கு இவன் ஒருத்தன் உயிரை பணைய வச்சா மட்டும்தான் உண்டு. இப்ப இவன் தண்ணிக்குள்ள இறங்கி அந்த டீரெக்ஸ டைவர்ட் பண்ணக்கூடிய இந்த கேப்ல கப்பலை கட்டி இருந்த சங்கிலியை அறுத்து போட்டுட்டு இவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டங்கனை துரத்தி வந்த டீரெக்ஸும் ஒரு கட்டத்துல அந்த பயல தண்ணிக்குள்ளேயே ஒரு இடத்துல லாக் பண்ணுத. அதுக்கப்புறமா அவன் கதையை முடிச்சுட்டு திரும்ப கப்பல் கிட்ட வரும்போது இப்பயுமே நம்ம ஆளுங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது. மின்னல் வேகத்துல அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. அடச்ச டங்கன் இறந்து போயிட்டான்னு இங்க இருக்க மொத்த பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. அப்பதான் எதிர்பாராத நேரத்துல ஒரு ஃபிளார் கன் அப்படியே வானத்துல பறந்து போற விஷயத்த நம்ம ஆளுங்க கவனிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா உண்மையாவே இந்த டங்கன் இன்னும் சாகல. ஒரு சீன்ல ஹீரோ கிட்ட சொல்லிருப்பான்ல காட்டுக்குள்ள இருக்க தண்ணியில ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் எதிரிகள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. சோ அந்த ட்ரிக்கை வச்சுதான் இவன் அந்த டீரெக்ஸ் கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிருக்கான் போல. ஹீரோனுக்குமே இவனை திரும்ப பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறமா அந்த பழையும் வண்டியில ஏத்திட்டு இரவு நேரத்துல பெருசா இந்த மோசஸார் மியூட்டலிசார் இந்த மாதிரி எந்த மிருகங்களும் வேட்டையாடாது. அதனாலேயே ரொம்ப ஈஸியா டிராவல் பண்ணி தடை செய்யப்பட்ட அந்த காட்டை விட்டு நம்ம ஆளுங்க வெளியில வந்துட்டாங்க. பணம் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த வில்ல பையனே இப்ப இறந்து போயிட்டான். கூடவே ஹீரோனுக்கு இடையில ஒரு காதல் வேற உருவாயிருச்சுப்பா. சும்மா இருப்பாங்களா? ஏதோ ஒரு கம்பெனிக்கு அளவுக்கு அதிகமான பணத்துக்காக இந்த மருந்துகளை கொடுக்கறதுக்கு பதிலா நிறைய பார்மா கம்பெனிக்கு இந்த சாம்பிள்ஸை கொடுத்தா அவங்களே நிறைய மருந்துகளை உருவாக்குவாங்க. இது மூலமா உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே குறைஞ்ச விலையில இந்த மருந்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது கடைசியில ஹீரோ சொன்ன டீலுக்கு ஹீரோயின் ஓகே சொல்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.